தூதுவளை இலை அரைச்சிக்கிற அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் காணொலியில் எல்லாமே கிடைக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து சரணத்தில் ஒரு வரி வரும். அதாவது ஐயா எவ்வளவு காதலோடு இருந்திருக்கிறாரு, இருக்க போகிறாருங்கிறதுக்கு அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் சொல்வா, ஊர் தூங்கும் போதும் நான் தூங்கலை, யார் பேச்சை கேட்டாலும் உன் பேச்சு மாதிரி காதில் கேட்குது. அதெல்லாம் நானே கூட எழுதினு வச்சுங்களேன். அது கஸ்தூராஜ் ஐயா தேவையில்லை. அதுக்கு அடுத்தவர் எழுதுவார், எத்தனை நினப்பு எம்ஏல இருக்கு எட்டி போகலாமா, எத்தனை நினப்பு எம்ஏல இருக்கு எட்டி போகலாமா. அதுக்கு பொண்ணு பதில் சொல்லுவா, கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமா. அது கூட கொஞ்சம் முத்துக்குமார் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ண முடியும். அடுத்தவர் எழுதுவார், கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமா. முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், லவ் கிட்ட வந்துடுவார். இப்போ ஆண் கேட்குறான், ஆம்பளை தானே கேட்பான் முத்தத்தை. முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், கடைசி வரையை முடிப்பார், சத்தமிட்டா ஒன் நிலைமை என்னாகும். இந்த சத்தமிட்டா ஓ நிலைமை என்னாகுங்கிறது தான் தமிழ் மரபில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் காதலை சொல்லக்கூடிய உச்சபட்சமான ஒரு இடம். சத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், ஊரார் பார்த்துட்டா என்னங்க ஆகும், என்ன ஆகிடும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது ஒரு மரபார்ந்த சிந்தனை தான் என்றாலும் கூட அந்த மரபோடு பாடல்களை எழுதி தமிழ் சினிமாவுக்கு வளம் சேர்த்த பாடலாசிரியர்களில் நான் மதிக்கக்கூடிய ஆபாவணன், ஆர்வி உதயகுமார், கஸ்தூர்ராஜா, டி ராஜேந்திரன் ஒரு பெரிய தனி லிஸ்ட் இருக்குது. அவங்கெல்லாம் ஆகச்சிறந்த பாடலாசிரியர்கள். அந்த வரிசையில் ஐயா அவர்கள்